6th standard mathematics term 1 exercise 1.5 first unit name numbers YouTube channel name Elanvision. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் அதனுடைய டெஃபினிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய அடிப்படையான சில விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஹோல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. This collection of counting numbers set of 1, 2, 3 is called natural numbers denoted by capital N. ஹோல் நம்பர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் பற்றி தெரியணும். நேச்சுரல் நம்பர் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எந்த ஒரு எண்ணும் அதாவது 1, 2, 3ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1க்கு அப்புறம் 2 தான். 1க்கு 2க்கு நடுவில் எந்த எண்ணும் கிடையாது. 1க்கு அப்புறம் 2 தான், 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 அப்படின்னு போயினே இருக்குது. அதுதான் இங்கே 3 டாட்ஸில் சொல்லியிருக்காங்க. 3 டாட்னா அப்படியே போயினே இருக்குது. 4, 5, 6, 7, 8 அப்படின்னு போயினே இருக்குது. ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு பேர் நேச்சுரல் நம்பர். அது கூட ஒரு ஜீரோன்ற நம்பர் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஹோல் நம்பர் கிடச்சிரும். இஃப் திஸ் கலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஜீரோ ஆஸ் வெல் தென் த கலெக்ஷன் set of 0, 1, 2, 3 dot dot is called whole numbers denoted by capital W. நேச்சுரல் நம்பரை என்னன்னு சொல்லுவோம், ஹோல் நம்பரை இங்கே டபிள்யூன்ற இதில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது கேபிட்டல் என், இது கேபிட்டல் டபிள்யூ. இங்கே நேச்சுரல் நம்பருக்கு வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா எப்போதுமே வந்து நம்பர் ஆஃப் நோட் புக்ஸு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு எதை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் இயல்பாகவே நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்போது 1, 2, 3 தான் ஆரம்பிப்பீங்க. எப்போதுமே நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்லேயோ ஜீரோவிலேயோ ஆரம்பிக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 1, 2, 3ல தான் ஆரம்பிப்போம். கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எடுத்தோடனே நம்ம 1, 2, 3 தான் ஆரம்பிப்போம். அதனால தான் இதுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம இயல் எண்கள்னு சொல்லலாம். இயல்பாகவே நம்ம வந்து இந்த கவுண்டிங்ஸ்க்கு வந்து இதை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த நேச்சுரல் நம்பருடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, அதான் ஃபஸ்ட்டு நம்பர். அதே ஹோல் நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த நம்பர் என்னன்னா 0ன்ற நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஹோல் நம்பரில். அதுக்கப்புறம் 1, 2, 3 அதாவது நேச்சுரல் நம்பர் கூட 0ன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஹோல் நம்பர்ஸ். எவரி நம்பர் ஹேஸ் எ சக்ஸஸர். த நம்பர் தட் கம்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர் இஸ் இட்ஸ் சக்ஸஸர். ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பர் வந்து உண்டு. அதாவது 1க்கு அப்புறம் உள்ள நம்பர் 2, 2க்கு அடுத்த நம்பர் 3, அதுமாரி 3க்கு அடுத்த நம்பர் 4. அதேமாரி இங்கேயும் ஹோல் நம்பர்லேயும் 0க்கு அடுத்த நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 2, 2க்கு அடுத்த நம்பர் 3. இதேமாரி எவரி நம்பர் ஹேஸ் ஏ சக்ஸஸர். ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பர் உண்டு. அதாவது அந்த நம்பர் கூட 1 கூட்டினீங்கன்னா அடுத்த நம்பருக்கு கிடச்சிடும். இப்போ 2 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கூட 1 கூட்டினீங்கன்னா 3ன்றது கிடச்சிரும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு எவரி நம்பர் ஹேஸ் எ ப்ரிடிசஸர். அது ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் 1 ஹேஸ் எ ப்ரிடிசஸர் இன் ஹோல் நம்பர் நேம்லி 0. இப்போ 1க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதே நேச்சுரல் நம்பரில் 1க்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அதனால் பட் இட் ஹேஸ் நோ ப்ரிடிசஸர் இன் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் 1க்கு வந்து முன்னாடி இருக்க நம்பர் எதுவும் கிடையாது. இப்போ 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2, 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் 1, 1க்கு என்ன நம்பர் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரில் எந்த நம்பரும் கிடையாது. ஆனால் ஹோல் நம்பரில் 1க்கு முன்னாடி 0 இருக்குது, 0க்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த நம்பர் 0 has no predecessor in whole number. Next, there is an order to numbers. By comparing the two given numbers, the larger of the two can be identified. ஸோ எல்லா நம்பருக்கும் வந்து ஆர்டருக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாரி ஆர்டர் படி தான் அது போகுது நம்பர்ஸ்லாம். இப்போது 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5ன்ற ஒரு நம்பரும் 7ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7ன்ற நம்பர் தான் பெருசுன்னு சொல்லிடலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த லார்ஜர் ஆஃப் த 2 கேன் பி ஐடென்டிஃபைடு. ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதில் எது நம்பர் பெரிய நம்பர்ன்றதை நம்ம சொல்லிடலாம். நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ். அதாவது 1, 2, 3 அதாவது அதனுடைய முடிவே இல்லாமல் போயினே இருக்கும். அதனால தான் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல நாட் டிஃபைன்டுன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இங்கே நேச்சுரல் நம்பர்லேயும் ஹோல் நம்பர்லேயும் இன்ஃபினிட்டின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்ஃபினிட்டின்றது இது ரெண்டுத்துலேயும் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது ரியல் நம்பர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் இன்ஃபினிட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே நம்ம எண்ட்லெஸ்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ். By adding 1 to any chosen large number, the next number can be found. இப்போது 3யோட ஒரு பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 3 கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 1000 ஒரு நம்பர் ஒன்று எழுதுறோம், 1000 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதுறோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணாலே இதுக்கு அடுத்த நம்பர் கிடச்சிடும். அது 1000ஓட அது பெரிய நம்பர் தான். 1001ன்றது 1000ஓட 1001ன்றது பெருசு தான். இது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று கிடச்சிடும். அதாவது இதோட பெரிய நம்பர் கிடச்சிடும். By adding 1 to any chosen large number, the next number can be found. எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அது கூட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட பெரிய நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். பேஜ் நம்பர் 29ல் இந்த ட்ரை தீஸ்ன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸையுமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை பயன்படுத்தி தான் இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துருக்காங்க. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இதை அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஹோல் நம்பர்ஸில் இந்த கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்போது 2 நம்பர்ஸை நம்ம இது குறிக்கும். கம்யூட்டேட்டிவ் ஆஃப் அடிஷன் அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ்க்கு அடிஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 5ன்னு ஒரு நம்பரும் 7ன்னு ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5ன்னு ஒரு நம்பரும் 7ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னா 5 + 7, அதாவது 5யும் 7யும் இப்படி ஆட் பண்ணாலும் 7 + 5ன்னு ஆட் பண்ணாலும் ஒன்று தான். அதாவது ஆர்டரை மாற்றி ஆட் பண்ணாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். 5 + 7னாலும் 7 + 5னாலும் ஆன்சர் நம்மளுக்கு 12 தான் கிடைக்கும். 5 + 7னாலும் 12 தான், 7 + 5னாலும் 12 தான். இது கம்யூட்டேட்டிவ் ஆஃப் அடிஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்னா 2 நம்பர்ஸை பயன்படுத்துறது. அடிஷன்னா ப்ளஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி சொல்கிறது. இப்போது கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா 5 × 7னாலும் 7 × 5 அப்படின்னாலும் ஒன்று தான். இது கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இது கம்யூட்டேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனும் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். அதாவது இதை இந்த ஹோல் நம்பர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ். சப்ட்ராக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 - 7 நாட் ஈக்குவல் டு 7 - 5. என்ன ரீசன்னா 5 - 7, அதாவது 5 - 7னா -2ன்ற வேல்யூ கிடைக்கும். -2ன்றது ஹோல் நம்பர்ஸ்லேயே கிடையாது. அதே நேரத்தில் 7 - 5ன்றது 2 கிடைக்கும். அப்போ -2வும் 2வும் 1 கிடையாது. அதனால் நம்ம டைரெக்டே நாட் ஈக்குவல்னு சொல்லிடுவோம். 5 - 7னா -2 கிடைக்கும், 7 - 5னா +2 கிடைக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதனால் சப்ட்ராக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நெக்ஸ்ட் டிவிஷன். 5/7ன்னாலும் 5/7ன்றது நாட் ஈக்குவல் டு 7/5. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இதுமாரி எந்த ஒரு 2 நம்பருக்கு எடுத்து நீங்கள் அதை செக் பண்ணலாம். கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்னாலே 2 நம்பரை பயன்படுத்துறது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் 5, 7 அப்படின்ற 2 நம்பரை பயன்படுத்தியிருக்கிறேன். அடிஷன்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் ஹோல் நம்பர்ஸ், அதாவது இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்.
ஸோ அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா 3 நம்பர்ஸை பயன்படுத்துவோம். கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்னா 2 நம்பர்ஸை பயன்படுத்துவோம். அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா 3 நம்பர்ஸ் பயன்படுத்துவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் 5, செகண்ட் நம்பர் 7, இன்னொரு நம்பர் வந்து நம்ம வந்து ஒரு 3ன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போது 5 + 7 அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னா அடிஷன்றத சிம்பிளை நம்ம பயன்படுத்துகிறோம். 5 + 7 + 3 = 5 + 7 + 3. அதாவது இப்போ 3 நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது நம்பர் கூட ஆட் பண்ணுறதும், இல்லை கடைசி 2 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணாலும் ஆன்சர் மாறாது. இப்போ பாருங்கள் 5 + 7 12, 12 + 3 15, 15 கிடைக்குது. இங்கே 7 + 3 10, 10 + 5 15. அப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். அடிஷன்னா அடிஷன் சிம்பிளை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த இதே பாருங்கள், 5 × 7 × 3 = 5 × 7 × 3. இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 3வது இருக்கிற ஒரு 3rd நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும், செகண்ட் நம்பரையும் 3rd நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் மாறாது. 5 7s are 35, 35 × 3 105 கிடைக்கும். அதே 7 × 3 21, 21 × 5 105. ஸோ இதுக்கு பேர் வந்து அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால அடிஷன், மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவ். இங்கே சப்ட்ராக்ஷன் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது ஏற்கனவே நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலே பார்த்துருக்கோம். 5 - 7 - 3ன்றது 5 - 7 - 3 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி எழுதுகிறோம், 5 - 7 - 3 நாட் ஈக்குவல் டு 5 - 7 - 3. இது ஈக்குவல் கிடையாது. அதனால் நாட் அசோசியேட்டிவ்னு சொல்லுவோம். அதேமாரி தான் 5 / 7 / 3 that is not equal to 5 / 7 / 3. ஸோ இது ரெண்டுமே வந்து சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் அசோசியேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த அடிஷனும் மல்டிப்ளிகேஷனை மட்டும்தான் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி அப்படின்போது இந்த 4 ஆப்ரேஷனில் ஏதாவது 2 ஆப்ரேஷன், இது ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்ட்டு இருக்குல்லையா, இதில் ஏதாவது 2 யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனையும் அடிஷன் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்ததில் மல்டிப்ளிகேஷனையும் சப்ட்ராக்ஷனையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 3 நம்பர் தேவைப்படும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எழுதலாம், 7 × 5 + 3. அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனையும் அடிஷனையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 + 3 8, 8 × 7 56. அதுதான் இங்கே வந்து இப்படி பிரித்து எழுதுகிறாங்க, 7 × 5 + 7 × 3. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ தான் நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணணும். 5 + 3 8 equal to 7 × 5 35 plus 7 × 3 21, 7 8s are 56. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 5 + 1 6, 3 + 2 5 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா ஏதாவது 2 ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனையும் ப்ளஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன். அதாவது இப்படி எழுதலாம், 7 × 5 - 3
equal to 7 into 5 minus 7 into 3. 7 into 5 minus 3 oda value 2. 7 into 5 35 minus 7 into 3 21. 7 into 2 14. 35 minus 21 14. So in the property பேரு distributive of multiplication over subtraction. இங்கே multiplication subtraction symbol யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல multiplication plus symbol யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதில் வந்து நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. addition does not distribute over multiplication. addition does not distribute over multiplication. அது இது மாதிரி இருக்கும். அதாவது இந்த 3 நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 753. இங்கே பாருங்கள், 7 plus 5 into 3 not equal to 7 plus 5 into 7 plus 3. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதை வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண நம்ம வந்து இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். distributive of multiplication over addition, distributive of multiplication over subtraction. Next property பார்க்கலாம், identity. identity for addition. identity for addition அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களா, இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனுக்கு வந்து 0, அடிஷனுக்கு வந்து 0வை யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனுக்கு வந்து நம்ம 0 யூஸ் பண்ணுவோம். அதே ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன், இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 யூஸ் பண்ணுவோம், அடிஷனுக்கு 0வை யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனுக்கு வந்து 0வை யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம 1 யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னா அடிஷனில் 0வை ஆட் பண்ணால் தான் அதே வேல்யூ கிடைக்கும். அதே மல்டிப்ளிகேஷனில் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் அதே வேல்யூ கிடைக்கும். அதனால் ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனுக்கு 0வை யூஸ் பண்ணுறோம், ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு 1 யூஸ் பண்ணுறோம். பேஜ் நம்பர் 29ல் ட்ரை திஸ். First, find the value of 6 plus 3 plus 8 and 3 plus 6 plus 8. 6 plus 3 plus 8 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 plus 3 9, 9 plus 8 17 கிடைக்கும். இதனோட ஆன்சர் 17. அதேமாரி 3 plus 6 9, 9 plus 8 17. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஆர் தே த சேம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. டோட்டல் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நீங்கள் 6 plus 3 plus 8 equal 17, 3 plus 6 plus 8 equal to 17 அப்படின்னு எழுதிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். செகண்ட், இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் ரீஅரேஞ்சிங் தீஸ் 3 numbers? இந்த 3 numbers இன்னும் எந்தெந்த வேலாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஆட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணி அடுத்த நம்பர் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கடைசி 2 நம்பர் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணாலும் ஆன்சர் மாறாது. அதனால் இது எப்படி எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு இந்தமாரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். 3 plus 8 plus 6நாலும் 17 தான், 8 plus 6 plus 3நாலும் 17 தான், 8 plus 3 plus 6நாலும் 17 தான். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இப்படி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சரு ஒன்றா தான் கிடைக்கும். இந்த கொடுத்துருக்க 3 நம்பரை நம்ம இந்தமாரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் அதே தான் கிடைக்கும். அதனால் இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் ரீஅரேஞ்சிங் தீஸ் 3 numbers அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கும் எஸ் தான். இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். கொடுத்துருக்க 3 நம்பர் இங்கே 2 அரேஞ்ச்மெண்ட்டில் காமிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 3 அரேஞ்ச்மெண்ட்டை கூட நம்ம எழுதினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதனால் எஸ். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 into 2 into 6 and 2 into 5 into 6. இதனுடைய வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ரெண்டும் சேமானு வேறு கேட்டிருக்காங்க. அப்போ 5 into 2 into 6, 5 into 2 into 6 வேல்யூ 5 into 2 10, 10 into 6 60 தான். 2 into 5 into 6, அப்போது 2 into 5 into 6, 2 into 5 10 தான், அகைன் 10 into 6 60 தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலானா எஸ், ஈக்குவலாக தான் இருக்குது. இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் அரேஞ்சிங் தீஸ் 3 numbers? அதுக்கும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அதேமாரி நீங்கள் ஆர்டர் எப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர்
அதே தான் வரும். அதனால் இதுக்கும் எஸ் தான். அதனுடைய ஆர்டர்ஸ் வந்து சைடில் இங்கே எழுதுகிறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் நான். இந்த 3 நம்பர்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதலாம். 5 × 6 × 2 அதனோட ஆன்சர் 60 தான். 2 × 6 × 5 6 × 5 × 2 6 × 2 × 5 இதனுடைய எல்லாத்தினுடைய ஆன்சரும் 60 தான். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையில்லை. அவங்க அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால் எஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கலாம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் கூட எழுதலாம். இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் 6 + 8 + 3. ஸோ இங்கே இதுமாரி கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் முக்கியம் இல்லை. இங்கே பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இஸ் 7 - 5 the same as 5 - 7 y அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. 7 - 5 வேல்யூ 2 கிடைக்கும். 5 - 7க்கு வந்து -2 கிடைக்கும். 2வும் -2 வந்து ஈக்குவலாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன் கேட்டிருக்காங்க, ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் கம்டேட்டிவ். சப்ட்ராக்ஷன் வந்து கம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 15 - 8 - 6? இஸ் இட் த சேம் ஆஸ் 15 - 8 - 6 y அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ஸ் இங்கே கீழே எழுதியிருக்கேன். 15 - 8 அப்படின் போது 6 வந்து நம்மளுக்கு 15 - 8லேருந்து -6 வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதணும். அதாவது 15 - 8னா நம்மளுக்கு வந்து 7 கிடைக்கும். 15 - 8 7 அதுலேருந்து -6 பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். இங்கே 15 - 8 - 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 15 - 2 வந்து 13. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. இப்போ 1 not equal to 13. 1 not equal to 13. அப்போது இந்த ஆன்சர் நம்ம இதில் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இதனுடைய ஆன்சர் வந்து 1, இதனுடைய ஆன்சர் வந்து 13. ரெண்டுமே சேமாக கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஆன்சர் வந்து நோன்னு எழுதிட்டு சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது அசோசியேட்டிவ்ல வரும். இது 2 நம்பர் கொடுத்துருக்கனால அது வந்து கம்டேட்டிவில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் கம்டேட்டிவ், சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ரெண்டுமே வந்து சப்ட்ராக்ஷன் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இங்கே கூட நீங்கள் நோன்னு எழுதிக்கலாம். நோ சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் கம்டேட்டிவ்னு கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் 15 / 5? 15 / 5 வேல்யூ வந்து 3 கிடைக்கும் நம்மளுக்கு. இஸ் த சேம் ஆஸ் 5 / 15 அப்படின்னா 15 / 5 வந்து நாட் ஈக்குவல் டு 5 / 15. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன்னா டிவிஷன் இஸ் நாட் கம்டேட்டிவ். is not commutative. What is the value of 100 divided by 10? 100 divided by 10 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 divided by 10 வந்து 10 கிடைக்கும் நம்மளுக்கு divided by 5. ஸோ 10 divided by 5 ஓட ஆன்சர் வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா 100 divided by 10 divided by 5 வந்து 2 கிடைக்கும். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 50. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 divided 10 divided 5 not equal to 100 divided 10 divided by 5. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்கிறதுனால டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 30ல் வந்து இருக்குது. ட்ரை தீஸ். இதை பார்க்கலாம். யூஸ் அட்லீஸ்ட் 3 different pair of numbers to verify that subtraction is not commutative. pair of numbers அப்படின்னா 2 நம்பரை எடுத்துக்கணும். ஸோ இதை இங்கே கால்குலேஷன் இங்கே போடுறேன் நான்.
3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ். இப்போ இங்கே 3 பேர்னால் ரெண்டு நம்பரை எடுத்துக்கணும். 3,2ன்றது ஒரு பேரு, 4,5ன்றது ஒரு பேரு, 8,6ன்றது ஒரு பேரு. இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்கள், 3 minus 2 not equal to 2 minus 3, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அதேமாரி 4 minus 5 not equal to 5 minus 4, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட்டு 8 minus 6 not equal to 6 minus 8, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது மூணுமே வந்து ஏன் இந்த மாதிரி ஈக்குவல் இல்லை அப்படின்னா, subtraction is not associative. Subtraction is not associative. Sorry, subtraction is not commutative. இங்கே ரெண்டு நம்பர் தானே, பேர் நம்பர் தானே, அதனால் commutative. Subtraction is not commutative. Next sum இங்கே நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். Is 10 divided by 5 the same as 5 divided by 10? Justify it by taking 2 more combination of numbers. அப்படின்னா 10 divided by 5 வந்து ஆன்சர் வந்து 2 வரும். அது வந்து that is not equal to 5 divided by 10. என்ன ரீசன்னா, இது வந்து 1/2 அப்படின்னு வரும். அது 2வும் 1/2வும் நாட் ஈக்குவல். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, டிவிஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டிவ். ஏன்னா இது ரெண்டு நம்பர்ஸ் தானே கால்குலேட் பண்ணி காமிக்கிறாங்க. டிவிஷன் இங்கே டேக்கிங் 2 more காம்பினேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா நான் வந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 4 divided by 2நாலும் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 divided by 4. இது ஈக்குவல் கிடையாது. இப்போ இன்னொரு நம்பர் நான் எடுத்து காமிக்கிறேன். 6 divided by 3 நாட் ஈக்குவல் டு 3 divided by 6. என்ன ரீசன்னா, டிவிஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டிவ். பேஜ் நம்பர் 32ல் ட்ரை திஸ் பார்க்கலாம். 9 + 0, 0ன்றது அடிஷனில் வந்து ஐடென்டிட்டி. அதனால் நீங்கள் 0 வந்து எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்குது. இங்கே 9 + 0 = 9, 7 + 0 = 7 தான் வரும் ஆன்சர். 0 + 17 17 தான். 0 + இங்கே வந்து ஆன்சர் 37 கிடைச்சதுனால அப்போ இங்கேயும் 37 தான் இருக்கணும். ஏன்னா 0 + 37 தான் ஆன்சர் 37. இப்போ 0 கூட இங்கே ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்க, என்ன நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த நம்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 10ன்ற ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். 0 + 10னா இங்கே ஆன்சர் 10 தான் வரும். நீங்கள் எந்த நம்பர் வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எனி நம்பர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி. 11 × 1 11, 11 × 1 11, 1 × 55 55, 1 × 12 12 தான் ஆன்சர் கிடைக்கும். அதே நம்பர் தான் கிடைக்கும். அதேமாதிரி ஆன்சர் இங்கே 100ன்றதுனால இங்கே 100 தான் இருக்கணும். 1 × 100 தான் 100. இங்கே ஏதோ ஒரு நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இங்கே நான் 25 அப்படின்ற ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 × 25 25 தான். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் 0 தவிர்த்து நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 × 0னா இங்கே 0 தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 0 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே 1 × 0 0. எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 gives 0 இங்கே கொடுத்துருக்காங்க. டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்டு. அதாவது 1/0னாலும் நாட் டிஃபைன்டு தான். 2/0னாலும் நாட் டிஃபைன்டு தான். 3/0னாலும் நாட் டிஃபைன்டு தான். பேஜ் நம்பர் 33ல் ட்ரை திஸ் இதை பார்க்கலாம். 6 + 8 வந்து 14. அதாவது 6ம் ஒரு நேச்சுரல் நம்பர் தான், 8ம் ஒரு நேச்சுரல் நம்பர் தான். ஆன்சரும் நேச்சுரல் நம்பராக தான் வருது. 4 + 5 4ம் நேச்சுரல் நம்பரு, 5ம் நேச்சுரல் நம்பர் தான். ஆன்சரும் 9ன்றதும் நேச்சுரல் நம்பர் தான். 4 × 5 20, 4ம் நேச்சுரல் நம்பர், 5ம் நேச்சுரல் நம்பர். அதனோட மல்டிப்ளிகேஷனும் 20 நேச்சுரல் நம்பர். 6 × 8 6 ஒரு நேச்சுரல் நம்பர், 8 ஒரு நேச்சுரல் நம்பர். அதனோட ஆன்சரும் 48 ஒரு நேச்சுரல் நம்பர் தான். இப்போ இங்கே ரெண்டு நம்பர்ஸ் இதுமாரி நம்ம செக் பண்ணணும். அதேமாரி 1 2 3 4 இந்த 4த்துக்குமே நம்ம வந்து இதுமாரி நம்ம செக் பண்ணுவோம். 2 + 3 5, அது 2ம் ஒரு நேச்சுரல் நம்பர், 3ம் நேச்சுரல் நம்பர். ஆன்சரும் 5 தான். நீங்கள் இங்கே எந்த நம்பர் வேணால் நீங்கள் போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதி நீங்கள் நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா 1 நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 எண்டு இல்லாமல் போயினே இருக்கும். இதனால் இதுக்குள்ளே இருக்க ஏதாவது ரெண்டு நம்பர் நீங்கள் போட்டு அதை ஆட் பண்ணி அதை நேச்சுரல் நம்பர்னு எழுதிக்கலாம். 7 + 2 9, அதுவும் என் நேச்சுரல் நம்பர் தான். நம்பர் நெக்ஸ்ட்டு
2 into 3 6 நேச்சுரல் நம்பர் தான். 2 நேச்சுரல் நம்பர், 3 நேச்சுரல் நம்பர், ஆன்சரும் நேச்சுரல் நம்பர் தான். 6ன்றது நேச்சுரல் நம்பர் தான். 7 into 2 14, 14ன்றதும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு 6 + 8 14 a ஹோல் நம்பர், அதாவது 6 வந்து ஹோல் நம்பர் தான். ஹோல் நம்பர் அப்படின்னும் போது 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 அப்படின்னு போகும். இதுக்குள்ளே இருக்க எந்த நம்பர் வேணால் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 4 + 5 9, அது ஒரு ஹோல் நம்பர். 15 into 0 0, 0ன்றதும் ஒரு ஹோல் நம்பர் தான். 11 into 2 22, ஒரு ஹோல் நம்பர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். 3 + 2 5, இங்கே நீங்கள் இந்த ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்க ஏதாவது 2 நம்பர் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3 + 2 5 a ஹோல் நம்பர்னு எழுதிக்கலாம். 4 + 3 7, அதுவும் ஹோல் நம்பர் தான். 4ம் ஹோல் நம்பர், 3ம் ஹோல் நம்பர், ஆன்சரும் ஹோல் நம்பர் தான். 3 into 2 6, ஸோ அதுவும் ஒரு ஹோல் நம்பர் தான். 4 into 3 12, அதுவும் ஒரு ஹோல் நம்பர் தான். 3ம் ஹோல் நம்பர், 2ம் ஹோல் நம்பர், 6ம் ஹோல் நம்பர், 4ம் ஹோல் நம்பர், 3ம் ஹோல் நம்பர், ஆன்சர் 12ம் ஹோல் நம்பர் தான். எக்ஸசைஸ் 1.5 ஃபஸ்ட்டு சம். இப்போ இதுலேருந்து எக்ஸசைஸ் சம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து fill in the blanks. ஃபஸ்ட்டு சம், the difference between the smallest natural number. ஸோ நேச்சுரல் நம்பரில் வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 1 தான். ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். இது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1 தான். அதுமாதிரி ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்போது ஹோல் நம்பரில் வந்து எப்படி போகும் அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு போகும். இதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் வந்து 0. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் பண்ணோம். 1 - 0 1. இப்போ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு 7 into dash equal to 34 into 17. ஸோ இங்கே வந்து என்ன வேல்யூஸ் இருக்குது 34, அப்போ இதுதான் இங்கே இருக்கணும், 34 தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 17 into 34 equal to 34 into 17. ஆர்டர் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். when dash is added to a number it remains the same. அடிஷனில் எந்த நம்பரை ஆட் பண்ணால் அதே நம்பரே கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0 ஆட் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து அடிஷனுக்கு 0. division by 0 is not defined அப்படின் போது division by 0, division by dash is not defined. 0வால் டிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து not defined வரும். நெக்ஸ்ட் multiplication by dash leaves a number unchanged. மல்டிப்ளிகேஷன் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பரே கிடைக்குது அப்படின்னாங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதே நம்பர் கிடைக்குது. செகண்ட் சம்மு, say true or false. First subdivision, 0 is the identity for multiplication of whole numbers. multiplication identity element வந்து 1, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஃபால்ஸு. 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ட்ரூன்னு எழுதலாம். இங்கே 0ன்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபால்ஸு. sum of two whole number is always less than their product. ரெண்டு நம்பருடைய டோட்டல் எப்போதுமே வந்து ப்ராடக்டை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம ஒரு 3 பேர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 0 + 2, 0 + 2ஓட வேல்யூ வந்து 2. அதே வந்து 0 into 2ஓட வேல்யூ வந்து 0. பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது தான் கிரேட்டராக இருக்குது, 2 தான் கிரேட்டராக இருக்குது. இங்கே 1 + 2 வந்து 1 + 2ன்றது 3. அதே வந்து 1 into 2 வந்து 2. இங்கேயும் வந்து இதுதான் கிரேட்டராக இருக்குது. அதே இங்கே பார்த்திங்கன்னா 3 + 4 வந்து 7. 3 into 4 வந்து 12. அப்போ இது கிரேட்டராக இருக்குது. பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, sum of two whole number is always less than their product. அதாவது எப்போதுமே வந்து அதனுடைய சம்மு தான் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி இருக்கணும் ஆன்சர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் கண்டிஷன் sum less than their product அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ப்ராடக்டோட சம் எப்போதுமே கம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ப்ராடக்டோட சம் வந்து பெருசாக இருக்குது. இந்த இடத்துலையும் ப்ராடக்டோட சம்மு பெருசாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ப்ராடக்டோட சம், ஆனால் இந்த 2 இடமும் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் இதை வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு எழுதலாம். இவங்க இந்த கண்டிஷன் எல்லா இடத்துலையும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் வரல. இந்த 2 இடத்துலையும் வந்து அது வரல, அதனால் ஃபால்ஸ். both addition and multiplication are associative for whole numbers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ. அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் எப்போதுமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். both addition and multiplication are commutative for whole numbers.
இதுவும் ட்ரூ. அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். இதுவும் ட்ரூ. சாட்டிஸ்ஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் ட்ரூ. இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் சம்மு. நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் illustrated in each of cases given below. 17 plus 34 equal to 34 plus 75. அதாவது ரெண்டு நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கம்யூட்டேட்டிவிட்டி இங்கே அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணதுனால அடிஷன் கம்யூட்டேட்டிவ் ஃபார் அடிஷன். கம்யூட்டேட்டிவிட்டி ஃபார் அடிஷன். ஓகே. நெக்ஸ்ட் 12 into 4 into 8 equal to 12 into 4 into 8. இங்கே மூணு நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அசோசியேட்டிவிட்டி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணதுனால அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு 50 plus 0 equal to 50. அப்போது additive identity. அந்த 0 is additive identity. 50 into 1 equal to 50. So multiplicative identity. 1 is multiplicative identity. Next 50 into 42 equal to 50 into 42 plus 50 into 2. அதாவது இப்படி இருக்கும் அது உங்களுக்கு 50 into 40 plus 2 அப்படின்னு ரெண்டாக அப்படி பிரித்து அடுத்த ஸ்டெப்பில் 50 into 40 plus 50 into 2 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்தமாதிரி எழுதியிருக்காங்க. இது ஒரு ப்ராக்கெட் இப்படி போட்டு எழுதுவாங்க. இந்தமாதிரி எழுதுவாங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் சொல்லுவாங்க. இதை இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்டு சிம்பிளின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஓவர் அடிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 50 into 102 வந்து 100 plus 2 நம்ம வந்து பிரித்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு 50 into 100 ஃபஸ்ட்லேயும் நெக்ஸ்ட் ப்ளஸ் 50 into 2. இது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி வரும். இது இப்போது 50 into 100 5000 வந்துடும். 50 into 2 100 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5100 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன் வந்துடும். இங்கேயும் 500 இங்கேயும் 500 இருக்குன்னா 500 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அதாவது 500 வந்து நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ 500 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 689 minus 89 கிடைக்கும். 689 minus 89 600 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 4 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3 4 ஜீரோ இருக்குது. 5 into 6 30. இதுதான் இதனுடைய ஆன்சர். தேர்ட் சம்மு இங்கே நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 4 into 132 into 25 இதை வந்து இப்படி மாற்றி எழுதலாம். 4 into 25 into 132 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 into 25 வந்து 100 எழுதிக்கலாம் into 132. ஸோ இப்போ இதை டைரெக்டாகவே நம்ம இப்படி எழுதிடலாம். 13200 ரெண்டு ஜீரோ டைரெக்டாக அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். 196 plus 34 plus 104 இது எப்படி எதுலாம்னா 196 plus 34 முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் இதை 104 ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். 196 plus 34 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 6 plus 4 0 10 plus 3 13 230 வந்துடும் உங்களுக்கு. 196 plus 34 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 230 வரும் ப்ளஸ் 104 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 334 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 53 plus 49 into 0. இப்போ எந்த ஒரு நம்பரும் வந்து ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வந்து 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும். 53 plus 49 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் கடைசியாக ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். 59/1 இஸ் அதாவது 59/1னாலும் 59னாலும் 1 தான். டினாமினேட்டரில் 1 இருக்குது அப்படின்னா அதை வந்து இல்லாமல் கூட நம்ம எழுதலாம். 59/1னாலும் 59னாலும் 1 தான். ஏன்னா 59/1 டிவைடில் 1 இருந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும்.
the product of a non-zero whole number and its successor is always அது வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். 2உடைய அடுத்த நம்பர் வந்து 3. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6ன்றது ஒரு ஈவன் நம்பர். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இது ஆட் நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 30. அதனால் இப்போது ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் அல்ல அந்த நம்பரோ இல்லை அது அடுத்த நம்பரோ கண்டிப்பாக அதில் ஈவன் நம்பர் இருக்கும். ஈவன் நம்பரால் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். சக்ஸஸர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்னால் அடுத்தது ஆட் நம்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆடுனா அடுத்தது ஈவன் நம்பராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். அதனால் ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஈவன் நம்பராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். The whole number that does not have a predecessor is எந்த ஹோல் நம்பருக்கு முன்னாடி கிடையாது கேட்குறாங்க. இப்போ ஹோல் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது? 0 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 0க்கு முன்னாடி தான் எந்த நம்பருமே கிடையாது. 2க்கு முன்னாடி 1 இருக்குது, 1க்கு முன்னாடி 0 இருக்குது, 0க்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அதுதான் இங்கே ஆன்சர். The whole number that does not have a predecessor is which of the following expression is not 0ன்னு கேட்குறாங்க. எது not 0ன்னு கேட்குறாங்க. இப்போது 0 × 0 இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 0 தான் வரும். 0 + இதனோட வேல்யூ 0 தான். 2/0 இது வந்து நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. 0/2ஓட வேல்யூ 0 தான். அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ இது வந்து ட்ரூ. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன், இதுவும் மல்டிப்ளிகேஷன். இப்போது இது அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன். அப்போ இது ரெண்டுமே ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இதுதான் வந்து நாட் ட்ரூ. கடைசி இருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. இதுவும் ட்ரூ தான். இது மட்டும்தான் ட்ரூ கிடையாது. நாட் ட்ரூன்னு கேட்டதுனால இதுதான் நாட் ட்ரூ. இந்த ஆன்சர் இந்த நேரம் ஈக்குவலாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட இது அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே பார்த்துருப்போம். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ப்ராக்கெட் வேலைக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதோட மல்டிப்ளை பண்ண வேலை இது வந்து ஈக்குவல். இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுத்துருந்தா நம்ம இதை வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லலாம். இது வந்து ஈக்குவல் கொடுத்ததுனால இது நாட் ட்ரூ. ஆன்சர் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? சி இஸ் நாட் ட்ரூ.